எப்படி ஆண் பெண்ணுன்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளையும் எங்களையும் நாங்கள் இப்படியே இருக்கிறோம், எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாரையும் மக்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். எங்களை வந்து யாரும் எம்ப்ரேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு ஒரு கணத்தோடு இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் டிவியிலிருந்து நான் லீலா கண்ணன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக இணைந்திருக்காங்க டாக்டர் என் ஜென்சி அவர்கள். இவங்களை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா ஆங்கிலத்துறையில முதல் முறையா பிஹெச்டி பட்டம் பெற்ற திருநங்கை அவர்கள் தான் டாக்டர் என் ஜென்சி. இன்னைக்கு அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். நீங்க வந்து இந்த பிஹெச்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும்ல, அந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க மேம். உங்களுடைய ஜேர்னி எங்க இருந்து தொடங்குச்சு? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி. இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை. இந்திய அளவில் பேராசிரியராக ஆங்கில துறையில் இருக்கிற முதல் திருநங்கை அப்படின்றது நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான், ஆர்கேபேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தணி பக்கத்தில் இருக்குது. என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் அங்கே தான் தொடங்கினேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி விளக்கனாம்புடி புதூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் என்னுடைய ஆரம்ப கால கல்வியை நான் முடித்தேன். அதுக்கப்புறமா அரசினர் மேல்நிலை பள்ளியில் தான் என்னுடைய ஹையர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் 12th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஏ வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஏ பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும், எம்ஃபிலும் அந்த சேம் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் படித்தேன். பிஹெச்டி மட்டும்தான் லயோலா காலேஜில் நான் முடிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய யூஜி எம்ஏலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. 12ஆம் வகுப்பில் நான் வந்து முதல் மாணவராக வகுப்பில் தேர்ச்சி பெற்றவள் அப்படின்றதுலேயும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா ரேடியோவில் நான் அனௌன்சராக இருந்திருக்கேன். சென்னை தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் புத்தக காட்சியின் அறிவிப்பாளரும் நான் தான். விஆர்ஏ ஒரு வாய்ஸினுடைய அறிவிப்பாளர். அது மட்டும் இல்லாமல் நிறைய போலீஸ் அகாடமிஸ் அவங்களுக்கெல்லாம் டிரான்ஜெண்டர் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் அது சம்மந்தமான விழிப்புணர்வு வகுப்புகளை நான் நிறைய ட்ரைனிங் வந்து அகாடமிக்ஸுக்கு போலீஸ் அகாடமிக்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுலையும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, லைக் வந்து இந்த விக்ட்ரி வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட விக்ட்ரி கிடையாது, அதாவது நான் என்னுடைய சமுதாயத்துக்காக பெற்ற ஒரு இதுவாக தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய இந்த சக்ஸஸ் வந்து என் சமுதாயத்துக்கே சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எஜுகேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ப்ரிவிலேஜ் ஆகிடுச்சு. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அதே எஜுகேஷனில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னாவே எல்லாருடைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டனாக தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதை நான் உண்மையாலுமே சொல்லிக்க விரும்புகிறோம். அதுவும் ஒரு திருநங்கையாக எஜுகேஷனில் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு இடையில் அதை நாங்கள் அடையிறதுக்கு நாங்கள் வந்து அனுபவப்படுற எங்களோட சூழ்நிலைகள் அதெல்லாம் சொல்லணுன்னா அது வந்து விவரிக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷனை வந்து நம்மளை எந்த காலத்துக்கு கொண்டும் அது நம்மளை வந்து விலக்கி விட்டுறாது. எந்த காலத்துலேயும் அது நம்மளை வந்து பெரிய ஆளாக தான் காட்டுமே தவிர நம்மளை என்றைக்குமே குறுக்கி காட்டாது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் எஜுகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சின்ன வயசுல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் நெய்பர்ஸ், எங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை வந்து ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி லேடிஸ் மாதிரி பேசுகிறேன், பொம்பளை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கும் இப்போ என்னை வந்து கலாய்க்கிறவங்களுக்கும் ஒரு இடத்துல மட்டும் என்னை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அப்போ அந்த இடத்துல என்னை ப்ரைட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல என்னை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து என்னை ப்ரைட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நம்ம அந்த ப்ரைட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சின்ன வயசுலேருந்தே அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன். எந்த பாயிண்ட்ல மேம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணீங்க? ஸோ என்னோடய ஜெண்டர் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் உணர்ந்துட்டேன். அப்பயே நான் என்ன ஒரு பெண்ணாகவும் என்னுடைய நடை உடை பாவனைகள்லாம் ஒரு பெண் மாதிரியே தான் இருக்கும். எல்லோரும் அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னை அதனால தான் நிறைய இடத்துல என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் அவங்க ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாகவே வச்சுக்கிட்டாங்க. அந்த சின்ன வயசுலேயே எனக்கு இதுக்கு தோணிடுச்சு. அப்பையிலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன். என்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே அப்படியே தான். இப்போ நான் என்னுடைய உடையை மட்டும் நான் மாற்றிருக்கிறேன். என்னுடைய நடை உடை பாவனைகள் இப்படியே தான் நான் இருப்பேன். ஸோ அது வந்து நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னை வந்து நான் ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பயே. ஆனால் நீங்கள் எப்போ வந்து திருநங்கையாக உணர்ந்து திருநங்கையாக வெளியே வர ஆரம்பிச்சிங்க? அப்போலேருந்தே நீங்கள் அப்படியே தான் இருந்தீங்களா?
திருநங்கை அப்படின்றத வெளியில காமிச்சிட்டு ஸோ தான் நான் இருந்தீங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட நடை உடை பாவனைகள் ஈஸியாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகே. நான் ஒரு திருநங்கை தான். நான் வந்து வெளிப்படுத்தினது வந்து என்னோட பிஹெச்டிக்கு அப்புறமா தான். ஏன்னா எல்லாரையும் நான் பார்க்கும்போது எங்கள் சக மக்களை வந்து அவங்க வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறது, ரோட்டில் பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுற அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் நான் உள்வாங்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. எங்கே நம்மளும் சீக்கிரமாக மாறணும்னா இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தாண்டி எல்லாருக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்றது, ஆங்கிலத்துறையில் ஒரு சாதனை படைக்கணும் ஒரு திருநங்கையா அப்படின்றதுனால தான் நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து என்னை வந்து உலகத்துக்கு நான் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே மேம். இப்போ நீங்களே சொன்னீங்க வந்து இந்த மாதிரி இந்த மக்கள் வந்துட்டு செக்ஷுவல் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும். இந்த மாதிரியான மக்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றத ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா? இந்த தப்பான லைனில் போயிடாமல் நான் வந்து இப்படி உயரணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா? அந்த ஆசைக்கான காரணம் என்ன? அதுதான் நான் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, என்னோட நெய்பர்ஸோட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். இங்கிலீஷ் எடுக்கிறது, எல்லா சப்ஜெக்டும் டீச் பண்ணுறது. அந்த டீச்சிங்ன்றது எனக்கு அந்த காலகட்டத்திலே வந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு நான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு எங்கள் மொட்டை மாடியில் ஒரு பெரிய போர்டே க்ரியேட் பண்ணி வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த டீச்சிங் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு திருநங்கை பேராசிரியர் ஆகணுன்றது. என்ன துறையில் ஆகணும் அப்படின்றது நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா 12ஆம் வகுப்பில் தான் என்னோட 12th நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்ததுனால தான், ஏன் அதை நம்ம இங்கிலீஷாக சூஸ் பண்ணோம், நம்ம ஏன் கம்மியான மார்க் எடுத்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே நான் எழுப்பிக்கிட்டு தான் அப்போ ஆங்கிலத்துறையில் நம்ம வந்து ஒரு பேராசிரியராக ஏன் முதல் திருநங்கை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணி அதை சாதிச்சிருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இது உங்களுடைய தனிப்பட்ட வெற்றியாக பார்க்காம உங்கள் சமூகத்துடைய வெற்றியாக பார்த்ததுக்கான காரணம் என்ன மேம்? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் திருநங்கைகளையும் அவங்க மேலே இருக்கிற பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆண் பெண் அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, எங்களை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ படித்து சாதிச்சு மேலே வர்றதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு திருநங்கை வந்து இந்த மாதிரி மாறுறாங்க, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் அவங்கள உடனடியாக வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. வீட்டை விட்டு அவங்கள வெளியே அனுப்பி அவங்கள வந்து நீ வந்து எதுவுமே வீட்டுக்கு வரக்கூடாது, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வெளியே துரத்துறாங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்து வெளியே வந்து ஒரு குழந்தை நிற்குது, ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாப்பிடாமல் இருக்கலாம், மறுநாள் சாப்பிடாமல் இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? அங்கே யாராவது அந்த வழியாக வந்த ஒரு திருநங்கை யாராவது பார்த்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு 10 நாள் நல்லா சாப்பாடு போடுவாங்க. நல்லா சாப்பாடு போட்டு மேலும் நீ என்னம்மா படிக்க போகிறேன்னு சொல்லி படிக்க வைக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. வா இதுதான் நம்ம தொழில்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் ரோட்டில் திரும்ப அவங்கள மாதிரி கடக்க வைக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அப்போ அது யார் கையில் படுது அப்படின்றது தான் விஷயம். அப்போ அது என்ன பண்ணும்? அங்கேருந்து வெளியே போய் அந்த மக்கள்கிட்ட சேர்ந்து அதுவும் வந்து கடை கேட்க அதை பெக்கிங் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இது யாருடைய காரணம், யார் செய்கிற ஒரு தவறுனால இந்த மாதிரி ஒரு திருநங்கை இப்படி ஆகுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரோட தவறாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி? அக்செப்டன்ஸ் இல்லாதது. ஆமாம், அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருடைய பார்வையும் திருநங்கை மேலேயும் ஒரு திருநங்கை மேலே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கன்னா இப்படி தான், அவங்கன்னா செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, அவங்கன்னா பெக்கிங் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்றது ஒரு கனமாக மனசுக்குள்ளே வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வர்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து என்னோட நிறைய கஷ்டங்களை அனுபவப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த அக்செப்டன்ஸ் எப்போ அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களோ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் வந்து உருவாவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் பெருசாக இருக்காது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது, கேலி கிண்டல் நிறைய இருக்கும், நாங்கள் வந்து எந்த பாதையில் போவோன்ற ஐடியாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க மேம்? ஸோ என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள், நிறைய வந்து புரிதல் இல்லாத மனிதர்களை சந்தித்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னுடைய சரௌண்டிங்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கொடுக்கலனாலும் வீட்டை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க, நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் நம்மளை பார்க்கும்போது ஏதாவது ஒரு குறைகள் நம்ம மேலே கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் கொண்டு வரும்போது அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டுவாங்க. மெயினாக ஒரு திருநங்கை வந்து இந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னு ஒரு வீட்டில் தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டில் முதல்ல கோவப்பட்டு அடிக்க வரவங்க யாராக இருப்பாங்கன்னா அண்ணன் தம்பிங்களாக தான் இருக்கும்.
ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடும். ஒரு ஃப்ரெண்டு எங்கன்னா அவங்க பேசுகிற இடத்துல சொல்லிட்டானா போதும், அவங்க வந்து வேகமாக வந்து நான் நிறைய பேர் சொல்லி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அண்ணனும் சரி தம்பியும் சரி அவங்கள ஓடி வந்து அடிக்கிறது, எகிரி உதைக்கிறது, கட்டை எடுத்து அடிக்கிறதுன்னு அந்த இடத்துலயே அவங்களுடைய வந்து அந்த கஷ்டத்துக்கான ஒரு பாதையில் வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் மாறணும் முதல்ல. அதெல்லாம் மாறினாதான் நம்முடைய சமுதாயம் வந்து எல்லாரையும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் தான் நம்ம வந்து இன்க்ளூசிவிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது வந்து எல்லாருடைய பார்வையில் ஒன்றா இருக்குது அப்படின்றத ஒரு புரிதல் நமக்கு வரும். அது வரைக்கும் அந்த நம்ம வந்து இந்த இன்க்ளூசிவிட்டி பற்றி என்ன தான் பேசிகிட்டே இருந்தாலும் அது வந்து செயல்பாடில் இருக்குதான்றது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு விஷயம் தான் மேம், எப்படி ஆண் பெண்ணுன்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளையும் எங்களையும் நாங்கள் இப்படியே இருக்கிறோம், எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாரையும் மக்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். எங்களை வந்து யாரும் எம்ப்ரேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு கணத்தோடு இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சக்ஸஸ் வந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருந்திருக்கும்ல, இதை விட நம்ம பெருசாக என்ன சாதிச்சிட முடியும்? நீங்கள் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அரசு கல்லூரியில் நிரந்தரமான ஒர்க் வேணும்னு சொல்லி முதல்வர் அவர்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லயோலா காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். லயோலா வந்து ஜெசுட் நிறுவனம் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, என்னை நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், நான் சின்ன வயசுலேருந்து கொண்டிருந்த அந்த ஆசைகள் எல்லாம் வந்து இப்படியே முடிஞ்சிடக்கூடாது. இது எப்போ முழுமை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் ஒரு உதவி பேராசிரியராக நிரந்தர பணியில் இருக்கும் பொழுது தான் என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் வந்து நிறைவு பெறும். இது என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு. எனக்கு எதிர்நோக்கி வர என்னுடைய சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சியாகவும் இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்கும் இது இன்னும் ஒரு ரோல் மாடலாக இருக்கும் எங்கள் மக்களுக்கு. ஏன்னா இவங்க படித்தாங்க, இவங்க இதுவானாங்க, இவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இப்போ நான் இவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் சொல்லித்தர நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்ற பொழுது தான் அது ஒரு முழுமை அடையுது. அதனால தான் நான் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள்கிட்ட நான் வந்து கோரிக்கை வச்சுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் எனக்கு உதவி பேராசிரியர் பணியை நிரந்தரமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவர் செய்யுங்கின்ற பட்சத்தில் தான் இந்த ஒரு வளர்ச்சி வந்து முழுமை அடையும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இதை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் டாக்டர் என் ஜென்சி. ஓகே மேம். இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு அக்செப்டன்ஸ் பெருசாக இல்லாததுனால இப்போ வந்து நீங்கள் இப்படி ஒரு சாதனை படைச்சிட்டீங்க. இதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் என் ஜென்சியாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் மேலே இருந்த பார்வையும் இப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்வையும் வித்தியாசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குதான். ஏன்னா இப்போ நான் நிறைய படிச்சுட்டே இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி திடீர்னு மாறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஊரில் இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா, இவன் எல்லாத்தையும் படிப்பெல்லாம் விட்டுட்டு கைத்தட்டி பிச்சை கேட்கறதுக்கும் செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கும் போயிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க அப்படின்றத நான் சொல்லிக்குவேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ இப்படி போயிட்டியா, நீ யாருமே நான் மாறின உடனே எங்கள் நேட்டிவ்லேருந்து என்னை வந்து மோட்டிவாக பேசவே கிடையாது. நீ இப்படி மாறிட்டியா, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா, நீயும் அந்த மாதிரி செக்ஷுவல் ஒர்க்ஸ் பெக்கிங் ஒர்க்ஸ் போயிட்டியா அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடின் அடிப்படையிலே என்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு வித்தியாசமான ஒரு சாதனையாக தான் நான் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் இப்போ நினைப்பாங்க, நாங்கள் இப்போ நம்மளாம் இப்படி தப்பாக நினச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதையில் கரெக்டாக அவங்க திருநங்கையாக இருந்தாலும் அவங்க நோக்கத்தில் அவங்க கரெக்டாக இருந்திருக்காங்க அப்படின்றது அவங்க இப்போ புரிஞ்சுருப்பாங்க மேம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அக்செப்டன்ஸ்க்காகவே தனியாக ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இல்லையா? அது கண்டிப்பாகவே இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு வெளியில் ஒரு பப்ளிக் பிளேஸு, ஏதாவது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அப்படியெல்லாம் போனோம்னா அங்கே வந்து நம்மளை பார்க்குற விதங்கள், நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதங்கள் அதெல்லாம் நினச்சாவே பயமாக இருக்குது இப்போயும். ஏன்னா அந்த நம்மளை வந்து எந்த விதத்துலையும் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க நம்மளை பார்க்குறதெல்லாம் ஒரு விசித்திரமாக இருக்கும். நம்ம மேலே அவங்க அணுகிறது, நம்ம பேசுகிறது, நம்ம என்ன தான் நார்மலாக இருந்தாலும் அவங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க. இவங்களா ஐயோ இது வந்துருச்சு பாரு, இது எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிந்தனையிலே அவங்க இருக்கிறதுனால அது நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கூடி சீக்கிரத்தில் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண் பெண் மாதிரி எங்களையாவே எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கனாவே அதை விட சந்தோஷம் எங்கள் மக்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
ஓகே மேம். இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யாரோ ஒருத்தங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி ஸோ எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்திருக்காங்க. என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பிஏ இங்கிலீஷில் நிறைய பேராசிரியர்கள் வந்திருக்காங்க. டாக்டர் தேவி கமலா மேம், டாக்டர் சாதனா மேம், டாக்டர் பிரபு சார், டாக்டர் சத்ய பிரியா மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. எம்ஏலேயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், சாரி, ஸ்ரீலக்ஷ்மி மேடம், டாக்டர் அனந்தலக்ஷ்மி மேடம், அலெக்சாண்டர் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒருத்தர் எனக்கு ரோல் மாடலாக தான் இருந்திருக்காங்க. நான் அவங்கள ரோல் மாடலாக தான் எடுத்திருக்கேன். அவங்கள வச்சு நம்மளும் இந்த மாதிரி மாறணும், அவங்கள வச்சு நம்மளும் அவங்களுடைய கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு திருநங்கையாக பேராசிரியராக இருக்கணும் அப்படின்றதுனால என்னுடைய ஆசிரியர்களை தான் நான் வந்து என்னோட ரோல் மாடலாகவே வச்சுக்கிட்டேன். ஓகே மேம். உங்கள் நேட்டிவ் சைட்லேருந்து உங்களை யாருமே வந்துட்டு ஒரு ஒரு ஒழுங்காகவே மோட்டிவேட் பண்ணலை, நீங்களா வந்துட்டு உங்களுக்கான பாதை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த கட்டம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எப்பயாச்சும் வந்து இதை கிவ் அப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. வேண்டாம், நம்ம கிவ் அப் பண்ணிடலாம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிராமத்தில் நம்ம நேட்டிவில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். நிறைய நாள் வந்து வீட்டுக்குள்ளவே இருந்திருக்கிறேன். நம்ம வெளியே போய் நம்ம பேசுறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. நம்ம வெளியே போய் வாயை திறக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம நடந்து போகிறதுனால வருது. நிறைய நாள் முடங்கி இருந்த நாட்கள் அநேகம். ஆனால் அந்த மாதிரி நான் முடங்கி இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்றது ஒரு கேள்விக்குறி தான். அதை எல்லாத்தையும் நான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கு நடக்க வேண்டியது கடவுள் நமக்கு செய்ய வேண்டிய டைமில் கண்டிப்பாக செய்வார்ன்ற அந்த ஒரே ஒரு ஒத்தை நம்பிக்கையோடு தான் நான் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கிறேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் அதை கிவ் அப் பண்ணணும்னு யோசித்த காலகட்டத்தையும் தாண்டி இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய உந்துதல் சக்தியாக இருந்தது எது மேம்? உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நீங்கள் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசிட்டிவ் மைண்டு, என்னுடைய எஜுகேஷன் தான். ஓகே மேம். உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட்னால தான் நீங்கள் வந்து இந்த பெக்கிங் ஒர்க்ஸ்க்கோ இல்லை செக்ஷுவல் ஒர்க்ஸ்க்கோ போகாமல் எஜுகேஷனை வந்துட்டு ஒரு டூலாக சூஸ் பண்ணீங்களா? எஸ். ஓகே மேம். இந்த எஜுகேஷன்ன்ற டூல் வந்துட்டு உங்களுடைய மரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுனாலயா இல்லை உங்களுக்கான பார்வையை மாற்றி? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், என்னை வந்து ஒரு திருநங்கைன்றதால என்னை கேலி பண்ணுற கூட்டங்கள் மத்தியில் என்னை ஏதோ ஒரு இடத்துல ப்ரைட் பண்ணுறாங்கன்னா அது வந்து எஜுகேஷனால் மட்டும்தான். அதனால தான் அதை விடக்கூடாது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணனா எல்லாருடைய பார்வை நம்ம மேலே நல்ல விதமாக வரும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் காலேஜ் எஜுகேஷன்லையும் உருவாக்கிக்கிட்டேன். அதுக்காக தான் நான் இப்படி வந்திருக்கேன். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்படி ஆண் பெண்ணுன்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளையும் எங்களையும் நாங்கள் இப்படியே இருக்கிறோம், எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாரையும் மக்கள் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். எங்களை வந்து யாரும் எம்ப்ரேஸ் பண்ண மாட்டுறாங்க. அப்போ எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு கணத்தோடு இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.